not mere speeches, but echoes of the respect we hold in our hearts. With immense pleasure, I invite our Executive Director, Professor Dr. S. Kuppusamy sir, to felicitate the gathering. கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மற்றும் தலைவர் ஐயா மு. கருணாநிதி அவர்களே, இன்று இந்த விழாவை சிறப்பிக்க முதன்மை விருந்தினராக வந்து நமக்கு ஆசிரியர் பணி பற்றி தனது அனுபவத்திலிருந்து எப்படியெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியும் என்பதை மிக எளிமையான முறையில் சொல்ல வந்திருக்கும் இன்றைய முதன்மை சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் டாக்டர் பஞ்சநாதன், வைஸ் சான்சலர் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் அவர்களே, எனக்கு முன்னதாக பேசிய நமது கல்லூரிகளின் முதன்மை நிர்வாகி சொக்கலிங்கம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய ரிசர்ச் டைரக்டர் டாக்டர் பாலகுருநாதன் அவர்களே, மற்றும் இந்த கல்லூரிகளின் நிர்வாகிகளே, கல்லூரி முதல்வர்களே, துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது காலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். திரு சொக்கலிங்கம் பேசும் பொழுது ஆசிரியர் பற்றி பாட்டெல்லாம் பாடி தனக்கு எப்படி தனது ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தார்கள், எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. இது கேட்ட உடனே எனக்கு ஒன்று தோணுச்சு. சேர்மன் ஒருவேளை அவரை ஆசிரியர் பணியிலிருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொண்டு வந்து தவறு பண்ணிட்டாரோ, அது இல்லாது இருந்தால் இந்த விவேகானந்தா கல்லூரியில் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் அந்த நேரத்தில் இருந்திருந்தால் அவ்வப்பொழுது ஒரு கெஸ்ட் ஆசிரியராக, கணித ஆசிரியராக எல்லா கல்லூரிகளுக்கும் சென்று நீங்கள் ஒரு சில மணி நேரமாவது வகுப்புகள் எடுத்திருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருப்பேன். இன்று காலம் கடந்து விட்டது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். பொதுவாக நான் பேசும் பொழுது உங்களிடமெல்லாம் ஆசிரியருக்கு எது முக்கியம் என்பது பற்றி சொல்லுவேன். அடிக்கடி நான் சொல்கிறதெல்லாம் குவாலிட்டி பற்றி பேசியிருப்பேன். இந்த முறை அதை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சு என்னடா இவர் எப்போ வந்தால் குவாலிட்டி இன் எஜுகேஷன், குவாலிட்டி இன் எஜுகேஷன் சொல்லிகிட்டு இருக்காருன்ட்டு உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஆனால் ஆசிரியராக இருக்கிறதுல என்ன மதிப்பு, மரியாதை, அதை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். திரு சொக்கலிங்கம் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, ஜப்பானில் எவ்ரி நாளும் ஒரு நாளும் ஆசிரியர் தினம், அதனால் கொண்டாடப்படுறதில்ல, அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற. சார், நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்திருக்கணும். என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு முறை இந்தியன் பேங்க்குக்கு எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு, பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு. அதை ரிவைவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளே போகும்பொழுது அங்கே இருந்த மேனேஜர் நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அவர் என்னை பார்த்த உடனே என்னை உள்ளே கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னடா அது, அவ்வளோ பேர் எனக்கு முன்னாடி போனவங்களாம் இருக்காங்க, என்னை கூப்பிட்ருக்காங்களே அப்படின்ட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவர் எந்திரிச்சு நின்று என்னை வரவேற்றார். எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு தான் தெரியுது, அவரு என்னுடைய மாணவனாக இருந்திருக்கார். அதே கல்லூரியில் நான் பணிபுரியும் பொழுது நான் அவருக்கு வகுப்பு எடுத்ததில்லை, நான் முதல்வராக இருந்திருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அவர் என்னுடன் நிறைய அக்கேஷனில் இன்ட்ராக்ட் பண்ணினதுனால, என்னை புரிஞ்சதுனால ஒரு ஆசிரியருக்கு உண்டான மரியாதையை கொடுத்திருக்கிறார். அதனால் சார், அதுக்கு நம்ம ஜப்பானோ ஸ்வீடனோ
இல்லை நெதர்லாண்ட்ஸுக்கோ போக தேவையில்லை. நம்ம ஊர்லேயும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தால் மாணவர்களிடம் கண்டிப்பாக மரியாதை கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பாக கிடைக்காது. அது நான் உங்களுக்கு அடித்து சொல்லுவேன். ஏன்னா நமது முதன்மை விருந்தினர் டாக்டர் பஞ்சநாதம் ஐயா அவங்க அனுபவத்தை கவர்மெண்ட்லேருந்து சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மரியாதை உங்களிடம் கிடைக்காது. ஆனால் நமது மாணவர்களிடமிருந்து இந்த மரியாதை என்றும் கிடைக்கும். இதற்கு இன்னொரு உதாரணமாக சொல்லணுன்னா, நான் நேற்று நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னத்த நாள் முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று பார்க்கும் பொழுது எனது மொபைல் ஃபோனில் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் எனது முன்னாள் மாணவர்களிடம் இருந்து வந்தவங்களுக்கு காலை 8 மணியில் ஆரம்பித்து இடையில பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், குளிக்க போகிற டைம், மீதி நேரத்தெல்லாம் இரவு 10-11 மணி வரைக்கும் அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு நேரம் இருந்தது என்றால், நீங்கள் ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு மாணவர்கள் மரியாதை கொடுத்தீர்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளை நினச்சி பார்க்குறாங்க. அதற்கு நான் பெருமைக்காக உங்களுக்கு சொல்லிக்க வரல. ஒரு நாளும் செப்டம்பர் 5 அன்னைக்கு இதுதான் நடக்கும். 4th நைட்லேருந்து ஆரம்பிச்சிடும். அன்று மட்டும் நமது மாணவர்கள் நம்மை நினைத்து பார்ப்பார்கள். மற்ற நாள் இல்லை நீங்கள் வழியில் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாலும், எங்கேயோ ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எங்கே இருந்தாலும் உங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் என்றால், நம்ம சொக்கலிங்கம் சொன்ன மாதிரி அவர்களுக்கு எந்த பாடத்தை எடுத்தாலும் அதை புரியும்படி நீங்கள் எந்த விதமான ஒரு ரோல் எடுத்து சொல்லி கொடுத்தாலும், பாட்டு பாடினாலும் சரி, கதை சொன்னாலும் சரி, இல்லை போர்டை யூஸ் பண்ணாலும் சரி, இன்றைக்கி வீடியோ யூஸ் பண்ணி சொன்னாலும் சரி, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களை என்றும் அந்த மாணவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். அதை விட எனக்கு ஒரு பெரிய ஆசிரியராக ஒரு கிடைச்ச ரிவார்டுன்னு சொல்லுவேன். என்ன, நான் அவார்டு வாங்கலை, ரிவார்டு. என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் பிடெக்கினுடைய ஸ்டூடெண்ட்டு, அதே ஸ்டூடெண்ட்டு எம்டெக் எங்கிட்ட படித்தாங்க, அதே ஸ்டூடெண்ட்டு எங்கிட்ட பிஹெச்டி பண்ணாங்க. நேற்று அவர்கள் நேஷ்னல் டீச்சர்ஸ் அவார்டு 21 பேர் நேற்று வந்து நேஷ்னல் லெவலில் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாக்கிட்டேருந்து அவார்டு வாங்குகிறாங்க. இந்த பொண்ணும் நேற்று போய் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து டீன் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மத்திய பல்கலைக்கழகம் பாண்டிச்சேரியில் வந்து இன்றைக்கி பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. முடிச்சுட்டு அங்கேருந்து எழுதும்போது ஒரு இதில், whenever I get something elevated in the என்னுடைய ப்ரொஃபஷனில் எலிவேட் ஆகும்போது, ஆர் ஏதாவது ஒன்று செய்யும்போது, ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூன்னு சொல்லி ஒரு வேர்டோடு அனுப்பும் பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீர் என்னை அறியாத வந்துடுச்சு. ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஆஸ் எ டீச்சராக ஒரு தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். நான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அவார்டு வாங்கினப்போ கூட இல்லாத மகிழ்ச்சி எனது மாணவி வாங்கும் பொழுது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சேன். இதற்கு காரணம் என்னென்னா, ஆசிரியராக நம்ம எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீங்கள் எப்படி பணிபுரிந்தீர்கள் என்பதை பொறுத்து தான் எல்லாமே நமக்கு திரும்பி வரும். நாம் எதை கொடுத்தோமோ அதைத்தான் திரும்ப பெறுகிறோம். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு நல்ல ஆசிரியராக நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு அறிவை புகட்டும் பொழுது, அன்றைக்கு மாணவர்களாக இருக்கும் பொழுது உங்களை வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்த விட்டு வெளியே சென்று பல வேலைகளை செய்யும் பொழுதும், சில நேரங்களில் நீங்கள் கற்றுக் கொடுத்த உத்திகள் அவர்களுக்கு உபயோகமாகும் பொழுதும் தான் உங்களை நினைத்து பார்ப்பார்கள். அன்றிலிருந்து உங்களை எல்லாம் கண்டிப்பாக ஆண்டுதோறும் 5ஆம் தேதி, மற்ற நாளில் நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆசிரியர் தினத்தன்று கண்டிப்பாக நினைவு கூறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதை செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்னால் என்ன? ஏன்னா அவங்களுக்கு போய் நம்ம சோறு ஊட்டுற மாதிரி ஏதாவது ஊட்டி விடணுமா? அதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். எனக்கு இங்கே வந்தப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வருத்தம். நாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டிய ஆசிரியர்களே
அங்கேருந்து வந்து எல்லாம் முன்னாடி உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே தயங்கி இருக்காங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை. இங்கே என்ன வந்து ஒரு பரீட்சையாக நடக்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ஹால் இருக்குது, ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா நம்மெல்லாம் வந்து முதல்ல மாணவர்களை குறை சொல்கிறோம். ஆனால் நாம் அவர்களுக்கு எப்படி ஒரு ரோல் மாடலாக இருக்கணுன்றதை நம்ம அப்படி செஞ்சு காமிக்கணும். இது யாரும் சொல்லி செய்யக்கூடாது, நம்மளாக செய்யக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். வருங்காலங்களில் எப்பொழுதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அப்பொழுது நாம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டும் இல்லை, நாம் அதை செய்யும் பொழுது நமது மாணவர்கள் அதை கடைப்பிடிப்பார்கள். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பள்ளியில் குழந்தைங்களெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியும். உங்கள் குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கு போயிட்டு வரும் பொழுது வந்து ஸ்கூலில் என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க, என்ன கண்டு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தான்ட்டு சொல்கிறத விட எங்கள் இந்த மிஸ்ஸு வந்து இப்படி எல்லாம் இந்த மாதிரி கலரில் புடவை கட்டிட்டு வந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க இதை அப்படின்னு என்ன, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குமோடைய நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல நாம் எப்படி இருக்கிறோம் கொடுத்தான்ட்டு சொல்கிறத விட எங்கள் இந்த மிஸ்ஸு வந்து இப்படி எல்லாம் இந்த மாதிரி கலரில் புடவை கட்டிட்டு வந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க இதை அப்படின்னு என்ன, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குமோடைய நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமது மாணவர்கள் நம்மிடமிருந்து அதை கற்றுக்கொள்வார்கள். முதல்ல தி கேரக்டர் பில்டிங். டீச்சர்னுடைய முக்கியமான ரோல் என்னென்னா கேரக்டர் பில்டிங். கேரக்டர் பில்டிங் இருந்துருச்சுன்னா தென் மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்னவென்றால் நாம் மாணவர்களுடன் ஒரு கம்யூனிகேஷன் கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கணும். அவங்களோட நீங்கள் எப்போ கனெக்ட் ஆகிட்டீங்களோ அப்போ நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்கள போய் சேரும். இது எப்படி நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி இன்றைக்கி இந்த சூழலில் சொல்லணும்னா டவர் இருக்கணும், சிக்னல் அங்கே இருக்கணும். அப்போ இந்த மொபைல் ஃபோனுக்கும் அந்த மொபைல் ஃபோனுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும். கனெக்டிவிட்டி இருந்தால் நம்மளால் தொடர்பு கொள்ள முடியுது. நம்ம பேசுகிறத அவங்க கேட்குறாங்க, அவங்க பேசுகிறத நம்மளால் கேட்க முடியுது. அதை ஏற்படுத்துவதற்கு ஆசிரியர்களாகிய நாம் தான் முயற்சி செய்யணும். நம்ம வந்து மாணவர்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள். நம்மளால் செய்ய முடியாத சொன்னால் கூட செய்வாங்க. இதற்கு நான் பல உதாரணங்கள் சொல்லலாம். காலத்தை கருதி நான் அதையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. இருந்தாலும் உங்களிடம் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இன்றைய ஆசிரியர் தின நாளன்று விழா நடக்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமும் ஏன் நல்லாசிரியர்களாக வரக்கூடாது? மாணவர்கள் மெச்சிய ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பாகுபாடு இல்லாத இருக்கணும், பார்ஷியாலிட்டி இல்லாத ஒரு டீச்சராக இருக்கணும். அதே மாதிரி அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்ளும் மாதிரி இருக்கணும். அந்த மாணவர்களுக்கு என்ன சூழலில் இருக்காங்க, அந்த ஒரு மோசமான சூழலில் இருக்கும் பொழுது அவர்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்தால் மட்டுமே நீங்கள் நடத்தும் பாடம் அவர்களது மனதில் சென்றடையும். இல்லைன்னா அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகிடும். ஏன்னா அவங்க வேறு ஏதோ ஒரு மெடிடேஷனில் இருப்பாங்க. மெடிடேஷனில் இருக்கும்போது வெளியே என்ன நடக்குன்றது தெரியாது. அது மாதிரி தான் மாணவர்களுக்கும் அவங்க ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நடத்தும் பாடம் அவர்களுக்கு சென்றடையாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவரும் ஒரு சிறந்த ஆசிரியராக மாறி இந்த விவேகானந்தா கல்வி குழுமத்தை மேலும் சிறக்க வைக்க வேண்டும் என்பது என் ஆசை. இந்த தருணத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது, சென்ற ஆண்டு ஆசிரியர் தின விழா கொண்டாடினோம். அப்பொழுது சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸில் 160 பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு அது 255ஆக ஆகியிருக்கிறது. பாராட்டுக்கள். அதே மாதிரி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட்
சென்ற ஆண்டு 13ஆக இருந்தது. இந்த ஆண்டு அது 39ஆக உயர்ந்திருக்கிறது. பாராட்டுக்கள். சென்ற ஆண்டு பேட்டன்ட் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி லிஸ்ட் ஆனது, அவார்டானது, இதெல்லாம் 39ஆக இருந்தது. இந்த ஆண்டு அது 89ஆக உயர்ந்திருக்கிறது. பாராட்டுக்கள். அதே மாதிரி புக்ஸ் அண்ட் புக்ஸ் சாப்டர் ஆசிரியர்கள்லாம் எழுதுனது சென்ற ஆண்டு 65 இருந்தது. இந்த ஆண்டு 155ஆக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே ஆசிரியர்களுடைய பங்களிப்பு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு மிக மிக சந்தோஷமான விஷயம். இந்த டேட்டாலாம் கொடுக்கும் பொழுது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நம்ம ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டி who are involved who have achieved this அப்படின்றது பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு 130 பேர், இந்த ஆண்டு 194 பேர் தான். அதை ஒரு 200க்கு மேலே ஒரு 250 வந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரிசர்ச் பண்ணவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றவங்க அதை எஃபோர்ட் பண்ணலை. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செஞ்சு இன்னோவேஷன் க்ரியேட்டிவிட்டின்றது தான் இன்றைக்கி த ஆர்டர் ஆஃப் த டே. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அக்ரெடிட்டேஷனுக்கு போக முடியும், NIRFக்கு அப்ளை பண்ண முடியும். அதில் 0.01 குறைஞ்சா கூட நீங்கள் 100 பொசிஷன் பின்னாடி போயிடுவீங்க. அதனால் எல்லாருமே, நான் சொல்கிறது 100% ரிசர்ச்சில் ஆக்டிவாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆர்வம் இருக்கோ அவர்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களது மாணவர்களது அதாவது அவங்களுடைய ஐக்கியூவை கொஞ்சம் தூண்டிவிட்டு பண்ணிங்கன்னா, they will be the real greatest potential in producing research papers. They are the people who can do the creation and also innovation. உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பரான கைடன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், கண்டிப்பாக they will be able to produce something great which you and we may not think beyond certain point of time. அதே இதனுடைய தாக்கம் என்னென்னா, நம்ம பேர்டன் டு தி மேனேஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். சென்ற ஆண்டு 9.45 லட்சம் தான் நம்ம இன்சென்டிவாக கொடுத்துருந்தோம். இந்த ஆண்டு அது கிட்டத்தட்ட 16.5 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. இது இன்னும் உயரணும். சேர்மன், என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி எங்களெல்லாம் கொண்டு வந்து விட்டீங்களேன்ட்டு என்னையும் ரிசர்ச் டைரக்டரையும் கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக நம்ம மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ரஸ் இருக்கும்போது அதற்காக செலவிடுறதில் எந்த விதமான தயக்கமும் காமிப்பதில்லை. ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான ரிட்டர்ன் வேணும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் எந்த மேனேஜ்மெண்ட்டுமே எதிர்பார்க்கிறது. கண்டிப்பாக நீங்கள்லாம் அதை நிவர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இந்த தருணத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவரையும் இந்த ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியனாகவும் உங்களை ஒரு சக தோழர்களாகவும் தோழிகளாகவும் நினைத்து வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வரும்போதே இந்த பேப்பர் கையில் வச்சுருந்தேன். என்ன பிட்டில் எழுதிட்டு வந்திருக்கேன், இதை வச்சு பேச போகிறீங்களான்னு கேட்டார் இடி சார். அவருக்கு தெரியாது நான் இந்த பிட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. எப்போவுமே இந்த வேறு ஹிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, இதை பற்றிலாம் பேசுங்க சார்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் அந்த மாதிரி கொண்டுட்டு வரல. ஒரு அந்த இடத்துல ஒரு மெரிட் என்னங்கிறதுக்கு நம்ம ஒரு அவார்டு கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது இதுக்கு அடுத்தபடியாக என் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார், ஒரு ஆசிரியர் தான். யாராக இருக்கோம்? வந்தார். வரும்போது நான் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. வந்தார். ஒரு ஃபார்மசி காலேஜ் 60 சீட்டை வச்சு ஆரம்பித்த டிப்ளமா இன் ஃபார்மசியை 92ல் 93 தான் அடுத்து பி ஃபார்மசிலாம் வந்துச்சு. அந்த டிப்ளமா இன் ஃபார்மசி ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இடத்துல பி ஃபார்மசி கொண்டு வந்த உடனே மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாஃப் வேணும்.
பார்த்தோம். ஒருத்தர் வந்தார். வந்த உடனே அவருக்கு அங்கே சப்ஜெக்ட் ஹவர்ஸ் அதிகம் இல்லை, பார்ட் டைம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்தோம். ஏன்னா அதிக சம்பளம் கொடுக்க முடியாது, பார்ட் டைம் தான் கொடுக்கணும்னு கொடுத்தோம். அந்த பார்ட் டைம் கொடுக்கணும்னு சொல்லி சரி எடுத்துக்கிறேன் சார் எடுத்தார். மீதி நேரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். டைப் ரைட்டிங் பண்ணிக்கிறேனாரு. பார்ட் டைம் டீச்சர் கம் டைப்பிஸ்ட் 2 வேலை எடுத்தார். சம்பளம் 1100 ரூபா தான். அவ்வளோதான் கொடுத்தேன். கஞ்ச பையன் நான். ஏன்னா நான் வாங்கின சம்பளம் 500, வழி வரும்போது 1250. அதனால் அது மாதிரி தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி வந்த பர்சனாலிட்டி என் கூட ட்ராவல் 33 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி யாருன்னா ஒரு ஆசிரியராக இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் ஆசிரியர் பணியாக இருந்து வெளியே வந்து நம்மக்கிட்ட ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக சேர்ந்து பார்ட் டைமாக சேர்ந்து அதுக்கு பிறகு பார்ட் டைம் அதுலேயே டைப்பிங் வேலையும் பார்த்து அதுக்கு அடுத்த வழியை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தேவைப்பட்டது. ஏற்கனவே அதில் ஒரு இங்கிலீஷ் ஸ்டாஃபை போட்டேன். அவர் ராமச்சந்திரனா சார், ராமச்சந்திரன் இங்கிலீஷ் ஸ்டாஃபை ஏவோ போட்டேன். அவர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ணவே வச்சுட்டார். ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கே கொண்டாண்டாங்க. 93ல் 94லேயே ஒரு ஸ்ட்ரைக்கே கொண்டாண்டார். ரோட்டில் வந்துக்கிட்டாங்க பசங்களாம். ஃபார்மசி காலேஜில் பேராமெடிக்கல் கேம்பஸில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கே உண்டாக்கிட்டார். அதை பார்த்துட்டு அவர் டெர்மினேட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பொசிஷனுக்கு கரெக்டாக அதுக்கடையிலே இவர் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு அடுத்து யார் ஆப்டான பர்சன் பார்த்தேன். ஸோ நம்ம பாடகர் தான் ஆப்டான பர்சன் நினச்சேன். எனக்கு அன்னைக்கு பாடகர்னு தெரியாது. பட் உடனடியே சார் இனிமேல் நீங்கள் ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி 33 ஆண்டுகளாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்து என் கூட உறுதுணையாக கூட இருந்துக்கிட்டு அவர் ஒரு டீச்சிங் லைனில் எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துல கேட்டால் எல்லா டைப்பு வேலையும் என்கிட்ட கற்றுக்கிட்டார். அவர் வந்தது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு. பட் இன்றைக்கி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்கு வந்த பிறகு டீச்சிங்கில் என்ன பண்ணணும், அதுக்கு நான் டீச்சிங்கில் என்ன பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் என்ன பண்ணணும், இது சிவில் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணணும், ஓவரால் சாம்பியன்ஷிப்